Hi students, இப்போ refraction through a convex lensல ரூல்ஸ் வந்து ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்துருந்தோம். என்ன ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற இப்போ அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் ரீஃப்ராக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 6 டிஃப்ரெண்ட்ஸ் டயக்ராம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 4 பார்ப்போம், அடுத்து ரிமைனிங் 2 பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கேயே இருக்குது, ஐ மீன் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ அதுலேருந்து ஒரு வரக்கூடிய அந்த ரே ஆஃப் பீம் ஆஃப் லைட்டை போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் பாஸ் பண்ணுறேன். அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து வரக்கூடிய லைட்டு ஆனால் ஞாபகம் முதல் உனக்கு இந்த டயக்ராம் அது நல்லா தெரியும். லென்ஸில் நடு பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்டிக் சென்டரில். இது வந்து சி ஆப்டிக்கு சென்டரில் இருக்கிறதுனால இது ஆப்டிக் சென்டர். சாரி, இதை சீன்னு சொல்ல மாட்டோம், இதை போல் அப்படின்னு சொல்லுவோம். போல் ஆஃப் த மிரர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அப்போ பீன்றது போல் ஆஃப் த மிரர். அதுக்கப்புறம் இங்க இருந்து இதுக்கு அடுத்த பாயிண்ட் வரக்கூடியது வந்து ஃபோக்கஸ் 1, அடுத்து வந்து ஃபோக்கஸ் 2, அதாவது 2F1 அது அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 1 அப்படின்னு கூட சொல்லுவோம், C1. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் 2, அதுக்கு அடுத்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் 2, அதாவது 2F2. அப்போ இப்படி ஈஸியாக ஆரம்பிச்சுக்கோ, F1 2F1, F2 2F2. இந்த 2F2 எப்படி சொல்லலாம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 2 அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், ரைட்டா? இது வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் அப்படியே ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணி பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சர்க்கிளை ட்ரா பண்ணும்போது வரக்கூடியது தான். ஸோ இதை ஞாபகம் ஃபஸ்ட்டு பாருங்க. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஸோ இங்கேயும் போட்டு ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டி. இப்போ இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்ல இருந்து நான் ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு பாருங்களேன், அந்த பேரலல் பீம் ஆஃப் லைட் எங்கே போகுது அப்படின்னா ஃபோக்கஸில் போகுது. அப்போ இன்ஃபினிட்டிவில் இருந்துச்சுன்னா இதுதான் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு. நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இது எனக்கு இமேஜ் எங்கே போகுது, ஃபோக்கஸ்ட். ஸோ பாருங்க, பேரலல் பீம் ஆஃப் லைட் எங்கே போய் ஃபோக்கஸ் ஆகுது, எங்கே போய் கன்வெர்ஜ் ஆகுதுன்னா F2ல போய் கன்வெர்ஜ் ஆகுது, ரைட்டா? அப்போ ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டிவில் இருக்குது, இமேஜ் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு மட்டும் போட்டால் போதாது. அது எங்கே இருக்குது, ஃபோக்கஸ் நம்பர் F2ல இருக்குது. இந்த இமேஜ் உடைய சைஸ் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும், ஏன்னா ஆப்ஜெக்ட் எங்கேயும் கிடைக்குது, இன்ஃபினிட்டிவில் இருந்து, அதனால அது சைஸ் வந்து ஸ்மால், ரைட்டா? செகண்ட் பாருங்க, ஆப்ஜெக்ட் பியாண்ட் த சி, சியை விட தாண்டி இருந்துச்சுன்னா, ரைட்டா? ஸோ சியை விட கொஞ்சம் தாண்டி, இப்போ பார்த்தீங்கன்னா C1 தான் இருக்குது, F1 தான் இருக்குது, F2 C2. இதை C2ன்னு சொல்லலாம், இல்லைன்னா 2F2ன்னு கூட சொல்லிக்கலாம், ரைட்டா? அப்போ C1க்கு கொஞ்சம் பின்னாடி, பியாண்ட் சி அப்படின்னா C1க்கு பின்னாடி ஏபின்ற ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன். உனக்கு தெரியும், நம்ம ரூல்ஸ் படித்தோம். ஒன்று இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ரே போச்சுன்னா அது என்ன ஆகும், ஃபோக்கஸில் போய் கன்வெர்ஜ் ஆகுமா? அது நம்ம ரூல்ஸ் படித்தோம். இன்னொன்று ஆப்டிக் சென்டருக்கு வழியாக ஒரு லைட்டு போச்சுன்னா அது என்ன ஆகும், எந்த டீவியேஷன் ஆகும் போகுமா? அப்போ பாருங்களேன், அப்போ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ரே போகுது, அது எங்கே போய் கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா F2ல கன்வெர்ஜ் ஆகுது. F2ல கன்வெர்ஜ் ஆகிட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா செகண்ட் வந்து என்னது, இது நடுவில் இருக்குது ஆப்டிக் சென்டர் வழியாக ஒரு ரே போகும்போது அது எந்த விதமான டீவியேஷன் ஆகாமல் இங்கே போய் மீட் ஆகுது. அப்படி இங்கே மீட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் எங்கே கிடைக்குது பாருங்களேன். இமேஜ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து இதை தாண்டி இதுக்கு அடுத்த கேஸு. ஸோ F2க்கு அடுத்து இங்கே என்ன இருக்குது, இதுதானே 2F2. அப்போ இதுதான் செகண்டு, இன்ஃபினிட்டியில் இருந்தது ஃபஸ்ட்டு, C1க்கு கொஞ்சம் பின்னாடி இது வந்து செகண்ட். அந்த செகண்ட் வந்து யாருன்னா 2F2 இங்கே போட்டோமா? அப்போ ஆப்ஜெக்ட் சியை விட தாண்டி இருக்குது. இமேஜ் வந்து எனக்கு எங்கே கிடைக்குது, between F2 and 2F2, சரியா? எஸ், F2க்கும் 2F2க்கும் நடுவில் கிடைக்குது, இங்கே கிடையாது. 2F2 இங்கே இருக்குது, புரியுதாப்பா? இது செகண்ட் டயக்ராம். தேர்ட் டயக்ராம் பாரு, ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் சி. எக்ஸாக்டாக இப்போ ஆப்ஜெக்ட் நான் எங்கே வைக்கிறேன், எக்ஸாக்டாக இங்கே வைக்கிறேன் ஆப்ஜெக்ட். இப்போ மூணாவது கண்டிஷன், அப்படியே இங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தள்ளிட்டு போகிறோம். இங்கிட்ட ஆப்ஜெக்டை தள்ள அந்த இமேஜ் அந்த சைடு போய்கிட்டே இருக்குமா? அப்போ மூணாவது வந்து நீ 2F1 அப்படி அந்த இடத்துல போய் வச்ச அப்படின்னா உனக்கு இமேஜ் எங்கே தான் கிடைக்கும், எக்ஸாக்டாக வந்து 2F2ல தான் கிடைக்கும். ஸோ இங்கே சொல்லும் போது ரெண்டுக்கு நடுவில் தான் ரெண்டாவது, இது மூணாவது, சரியா? இங்கே மூணாவதும் அங்கே மூணாவதும் ஒரே இடத்துல இருக்கும். அதாவது நீ இமேஜுக்கு எங்கே வச்சிருக்க, ஆப்ஜெக்டை 2F1ல வச்சிருக்க. அப்போ 2F1ல ஏபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் நீ வச்சினா
ஒன்று வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகுது, அது என்ன ஆகுது ஃபோக்கஸில் போய் கன்வர்ஜிங் ஆகுது. ரெண்டாவது ஆப்டிக் சென்டரில் போகக்கூடியது எந்த விதமான டீவியேஷன் இல்லாமல். ஸோ இப்போ இந்த ரெண்டு லைன் எங்கே போய் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா எக்ஸாக்டாக 2F2ல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம கொடுத்த லைனும் அப்படியே அது கிடைக்குது. ஸோ இது 2F1னா அது 2F2. ஸோ அதான் நான் சொல்கிறேன், ஆப்ஜெக்டிவ் 2F1, இமேஜும் 2F2. அப்படின்னா என்ன, அது ஆப்ஜெக்டுடைய ஹைட்டு என்னதோ அதே அப்படியே எனக்கு கிடைக்கும். ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம ஆப்ஜெக்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெண்டில் கொண்டு வரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இமேஜ் வந்து பெருசாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, இல்லை ஈவன் வந்து நம்ம புக்ஸை படிக்கும்போது ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ புக்கில் ரொம்ப லெட்டர் சின்னதாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த லென்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொண்டு போவோம். அப்போ ஆப்ஜெக்டில் போய் நம்ம கிட்டக்கு கொண்டு போக ஆப்ஜெக்டுடைய சைஸ் வந்து பெருசாக தெரியும். அது இமேஜ் பெருசு, அதுதான் அந்த கான்செப்ட் இங்கே. அப்போ மூணாவது தெரிஞ்சிச்சா, ஆப்ஜெக்டை சியில் வச்சோம்னா ஐ மீன் 2F1ல வச்சோம்னா எனக்கு இமேஜும் 2F2ல கிடைக்கும். நாலாவது கண்டிஷன் பாருங்க, ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் பிட்வீன் F1 அண்ட் C1. F1க்கும் C1க்கும் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ஜெக்ட் தள்ளிக்கிட்டே போகிறேன். முதல்ல என்ன வச்சுருந்தேன், சியில் வச்சுருந்தேன்ல, இப்போ சியிலேருந்து கொஞ்சம் தள்ளி எங்கே போகிறேன் பாரு, ஆப்ஜெக்டை ஏபிட்டு ஆப்ஜெக்ட் C1க்கும் F1க்கும் நடுவில் வைக்கிறேன். வழக்கு போல் ரெண்டு ரே போகுது. ஒன்று வந்து எந்த விதமான சென்டரில் போகும்போது டிவைட் ஆகாமல் போகுது, இன்னொன்று வந்து பேரலாக போகுது. இப்படி அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன, 2F1க்கு பின்னாடி. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் வந்து C1க்கு F1க்கு நடுவில் இருந்துச்சுன்னா எனக்கு இமேஜ் எங்கே கிடைக்குது, பியாண்ட் த 2F2. அப்போ எனக்கு இமேஜுடைய சைஸ் எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரண்டில் மூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் பண்ணுறோம், பிளேஸ்ட் அட் ஃபோக்கஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸில் எக்ஸாக்டாக வைக்கிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற லென்ஸு. அந்த லென்ஸில் சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஆப்டிக்ஸ் சென்டர் ஓன்னு வச்சுக்கிறோம். இப்போ இது வந்து F1, இந்த F1ல தான் நான் ஆப்ஜெக்டை ஏபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். வழக்கம் போல் அதில் 2 ரேஸ் ட்ராவல் ஆகுமா, ஒன்று பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒன்று போகிறது, எங்கே போய் மீட் பண்ணுது, F2ல போய் மீட் பண்ணுது, கன்வர்ஜிங் அட் F2. அடுத்து ஆப்டிக் சென்டரில் போகும்போது எந்த விதமான டீவியேஷனாகவும் போயிடுச்சு. இப்போ பாருங்க, நான் ஆப்ஜெக்டை ரொம்ப கிட்ட கொண்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, இமேஜ் வந்து எனக்கு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் கிடைக்கும். அப்போ என்னால் இமேஜை வந்து என்ன பண்ண முடியல, இதை வந்து இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச எல்லா இமேஜுமே ரியல் இமேஜ் என்னால் பார்க்க முடியும். இப்போ இன்ஃபினிட்டியில் கிடைக்கக்கூடிய இமேஜ் என்னால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ ஆப்ஜெக்டை F1ல வைக்கிறோம், இமேஜ் இன்ஃபினிட்டியில் கிடைக்குது. இமேஜுடைய சைஸ் எப்படி கிடைக்கும் பார்க்க முடியும், பட் ரொம்ப லார்ஜ் சைஸாக இருக்கும். ரைட்டா, இது வந்து ஓகே. அடுத்து 6th கேஸை பாருங்க, ஆப்ஜெக்டை எங்கே வைக்கிறோம் பாருங்களேன், ஃபோக்கஸ்க்கும் சென்டருக்கும் நடுவில் கொண்டு வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ஜெக்டை தள்ளி 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 ரொம்ப கிட்டக்க சென்டர் பாயிண்ட்டுக்கு நடுவில் கிட்டக்க கொண்டு வந்துட்டேன் ஆப்ஜெக்டை. அப்போ ஆப்டிக் சென்டருக்கும் F-க்கும் நடுவில் கொண்டு வந்து வழக்கம் போல 2 ரே ட்ராவல் ஆகுதா, ஒன்று F2 வழியாக போகுது, இன்னொன்று வந்து ஆப்டிக் சென்டர் வழியாக போகும்போது எந்த விதமான டீவியேஷன் இல்லாமல் போகுது. இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச இமேஜ் ஃபுல்லாக லெஃப்ட்ஸுக்கு ஐ மீன் லென்ஸுக்கு எனக்கு அந்த சைடு லெஃப்ட் சைடில் தான் கிடச்சிச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா, இமேஜ் வந்து எனக்கு லென்ஸ்க்கு அது நான் ஆப்ஜெக்ட் எந்த வச்சனோ அதே இடத்துல எனக்கு கிடைக்குது. இப்போ பாருங்களேன், ஸோ அப்போ இதுதான் நான் இந்த இடத்துல ஆப்ஜெக்டுடைய ஏன்ற ஒரு பாயிண்ட். ஸோ இதுதான் அங்கே டீவியேஷன். அப்போ இந்த டீவியேஷனே இல்லாத ஒரு ரே கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல வருமா, அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணக்கூடிய ரே அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எனக்கு இந்த இடத்துல வருமா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல A', B' அப்படின்ற ஒரு இமேஜ் அந்த ஏபின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படி பேரலாக ரொம்ப பெருசாக கிடைக்குது. பார்த்தாலே தெரியுது, இமேஜ் ஆப்ஜெக்ட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம டிஸ்டன்ஸை ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம டிஸ்டன்ஸை ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸை நம்ம வந்து ஃப்ரண்டில் கொண்டு வர இமேஜுடைய சைஸ் ரொம்ப பெருசாக தெரியுது. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப கிட்ட கொண்டு வரும்போது எனக்கு இமேஜ் வந்து ரியலாக தெரியாமல் விர்ச்சுவலாக என்ன தெரியுதுன்னா ஆப்ஜெக்ட் இருந்ததுக்கு பின்னாடி எனக்கு கிடைக்குது. ஸோ இமேஜை நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சு, பார்க்க முடிஞ்சு, ஐ மீன் அதை ஃபோட்டோ எடுக்கலாம் முடிஞ்சு, அதை ரியல்னு சொல்லுவோம். அப்படியே வந்து 3 டைமென்ஷன், இப்போ 3 டைமென்ஷன் ஒரு இமேஜ் கிடைக்குதுன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க தான் முடியும், விஷுவலாக பார்க்க முடியும், தவிர அதை வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இங்கே கிடைக்கக்கூடியது. ஆப்ஜெக்ட் பின்னாடியே ஒரு இமேஜ் கிடைக்குது. இப்போ ஈவன் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு சலூன் கடையில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க,
ஒன்று கேர் கட் பண்ணுறதுக்காக போகும்போது இப்போ நம்ம உட்காந்துருப்போம், நம்ம பின்னாடி ஒரு 3 மிரர் இருக்கும். அப்போ அங்கே பார்த்துன்னா என்னுடைய இமேஜ் வந்து ஒன்று, என்னுடைய இமேஜ் வந்து எனக்கு முன்னாடி ஒன்று தெரியும் அந்த மிரரில், அது என்னால் பார்க்க முடியும். பட் பின்னாடி எனக்கு பின்னாடி ஒரு இமேஜ் தெரியும், அதுக்கு பின்னாடி இன்னொரு இப்போ நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த சைஸும் பார்த்தா இருக்க பெருசாக இருக்கும், அதை என்னால் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது. தட் இஸ் கால் விர்ச்சுவல் இமேஜ். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரீஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்கேவ் லென்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு 6 பாயிண்ட்ஸ்ல பார்த்துருக்கோம். ரீஃப்ராக்ஷன் அட் கான்வெக்ஸ். இப்போ பார்க்க போகிறது ரீஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்கேவ் லென்ஸ். இப்போ கான்கேவ் லென்ஸில் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு கான்கேவ் லென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். அதில் பாருங்க, நான் ஆப்ஜெக்ட் எங்கே வச்சிருக்கேன்னா இன்ஃபினிட்டி. அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இன்ஃபினிட்டிவ்ல இருந்து ஒரு பேரலல் பீம் ஆஃப் லைட் உள்ளே வருது. இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸ்ல இருந்து பேரலல் பீம் லைட் உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே எனக்கு என்ன ஆகுது பாருங்க, உள்ளே வந்தோடனே எனக்கு டிவியேட் ஆகுதா. ஸோ இப்போ பேரலல் பீம் ஆஃப் லைட் இந்த இடத்துல ரீஃப்ராக்ட் ஆகுது, அதே மாதிரி தான் இந்த இடத்துல ரீஃப்ராக்ட் ஆகுது. ஸோ ரீஃப்ராக்ட் ஆகிறது என்ன ஆகும், எனக்கு லென்ஸுக்கு முன்னாடி போய் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டைவர்ஜ் ஆகும். அந்த டைவர்ஜிங் பாயிண்ட், டைவர்ஜ் ஆன எல்லாமே என்ன ஆகும், லென்ஸுக்கு முன்னாடி, ஐ மீன் ஆப்ஜெக்ட் வரக்கூடிய அதே டைரக்ஷன்ல பிளேஸ்ட் ஆகும். அங்கே கன்வெர்ஜ் ஆச்சு, இங்கே டைவர்ஜ். அப்போ எனக்கு இமேஜ் எங்கே வருது அப்படின்னா, நீ ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு இமேஜ் எந்த இடத்துல வருது, பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸில் எனக்கு இமேஜ் கிடைக்குது. அப்போ ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டிவ்னா விர்ச்சுவல் இமேஜ் எங்கேப்பா கிடைக்குது, பிரின்சிபல் ஃபோக்கஸில். அந்த இமேஜுடைய சைஸ் எப்படி தான் இருக்கும், ஸ்மாலாக தான். ஏன்னா ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இன்ஃபினிட்டிலேருந்து வரும்போது நம்ம வந்து ஒரு பைனாகுலரில் பார்க்குறோம், எங்கேயோ உள்ள ஒரு பொருளை ரொம்ப பார்க்கும்போது அது என்ன பண்ணுவோம், ஓரளவுக்கு கிட்டக்கதை காமிக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸ் உள்ளதை நம்ம சின்னதாக தான் காமிக்கும். இப்போ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் அட் ஃபைனைட் டிஸ்டன்ஸ், இது ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸு, இது வந்து ஓரளவுக்கு இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். அப்போ ஃபைனைட் டிஸ்டன்ஸ்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆப்ஜெக்டை F1க்கும் 2F1க்கும் நடுவில் வைக்கிறேன். F1க்கும் 2F1க்கும். அப்போ ஆப்ஜெக்ட் ஃபைனைட் டிஸ்டன்ஸ்னா F1 ஃபோக்கஸ் 1க்கும் கர்வேச்சருக்கும் நடுவில் வைக்கிறேன். அப்போ ஏபின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும்போது என்ன ஆகும், ஸோ ஒன்று வந்து என்ன ஆகும், ஆப்டிக் சென்டர் வழியாக போகும்போது டிவியேட் ஆகாமல் போகும், இன்னொன்று என்ன ஆகும், பட்டு ரீஃப்ராக்ட் ஆகும் இல்லையா, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரல் ஆகிரும்போது. இப்போ இந்த ரெண்டு லைனையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்ன ஆகுது, ரெண்டுமே வந்து லென்ஸுக்கு முன்னாடி கன்வெர்ஜ் ஆகுது. ஸோ சாரி டைவர்ஜ் ஆகுது. டைவர்ஜ் ஆகும்போது நமக்கு A', B' ஒரு இமேஜ் கிடைக்குது. ஸோ அப்போ இந்த இமேஜ் எங்கே கிடைக்குது பாருங்க, இமேஜ் வந்து F1க்கும் ஐ மீன் ஃபோக்கஸுக்கும் சென்டருக்கும் நடுவில் கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரண்டில் கொண்டு வர ஐ மீன் ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸுக்கு இப்படி கிடைக்குது. அதுவே ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்க்கு அது வந்து நமக்கு என்ன கிடைக்குது, இமேஜோடைய சைஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்லேயே நமக்கு அப்பியர் ஆகுது. ஓகே.